அன்பார்ந்த சோதர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக உங்களுக்கு தரப்படும் தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது ஜெபத்திற்கும் ஆலோசனைகளுக்கும் மட்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தயவாக நீங்கள் பயன்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, அது தேவராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு விஸ்தாரத்துக்கு உங்கள் ஒத்துழைப்பை விளக்குவதற்காக அதுவை இருக்கின்றது என்பதை தெளிவாக கூறுகின்றோம். எனது ஊழியத்தில் எந்த விதமான பண பரிமாற்றமும் இல்லை. அவை யாவும் ஆண்டவருக்காக நான் சேவையாக செய்யும் ஆசீர்வாதமான ஊழியங்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய கருத்திலே வருகிறோம். இந்த வேளையிலும் தெய்வமே, உம்முடைய நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும். அவருடைய தனிப்பட்ட தேவைகள், தனிப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்திலும் நீர் அறிவீர். அவருடைய சரீர வியாதிகள், மனத்தூக்கங்கள், மனக்லேசங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் அனைத்திலும் தெய்வகுமாரனை நீங்கள் தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை வழங்கி நிற்கின்றோம். கர்த்தாவே, விசேஷமாக யுத்தத்தில் இருக்கும் இந்த நாடுகளுக்காக வருகிறோம். அமெரிக்க, ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்காக வருகிறோம். விசேஷமாக இப்பொழுது நடக்கும் இந்த யுத்தங்களுக்காக, அமெரிக்க ஈரான் யுத்தங்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே, கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கும் அப்பாவி மக்கள், கர்த்தாவே, கர்ப்பிணி தாய்மார்கள், நோயில் சிக்கி இருக்கும் மக்கள், வயது சென்றவர்கள், சிறுவர்கள் யாவரையும் இயேசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே, அப்பாவி மக்களுக்கு வேண்டிய பாதுகாவலை நீர் கட்டளையிடும் என்று கேட்கின்றோம். அமெரிக்க நாட்டுக்காக வருகிறோம். அங்கும் இருக்கும் அப்பாவி மக்கள், பொதுமக்கள் யாவரையும் நீர் பாதுகாக்க என்று கேட்கின்றோம். தெய்வமே, இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு, சமாதானத்துக்கு கொண்டு வர உம்மால் முடியும். தெய்வமே, தலைவருடன் பேசும், வழிநடத்தும். இந்த வேளையிலும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளுக்காக, பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக, கர்த்தாவே, திருமணத்தில் எதிர்நோக்கும் பிள்ளைகளுக்காக, தங்கள் அனிவர்சரியை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீருடன் வருகிறோம். கர்த்தாவே, விசேஷமாக திருமணத்தில் ஈடுபட போகும் வாலிப தம்பி தங்கைகளை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஜூலை 25 தன்னுடைய திருமணத்தில் இணையும் சாமுக்காக, அவருடைய மனைவிக்காக நாங்கள் உம்முடைய கரத்திலே வருகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அந்த குடும்பம் ஆபிரகாமின் சந்ததியாக ஆஸ்வதிக்கப்படுகிறவை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, வேலைகளை தேடும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை கட்டளிடும். உடைய வருகையில் நாங்கள் எங்களை தயார்படுத்த வழிகளை திறந்து தரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக பேதுருவின் 2ஆம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 12 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போம். நன்றி. இந்த வேளையிலும் பேதுரு அழகாக தீர்க்க தரிசனமாக கூறும் வார்த்தைகள், கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகின்ற விதமாய் வரும். அப்பொழுது அதற்கு முன்னதாகவே அங்கு வானங்கள் வெந்து அழிந்து போகும். அங்கு வெப்பத்தை இங்கு விளக்குவதை பார்க்கின்றோம். பேதுரு ஒரு சாதாரண மீனவர்,
கல்வி அறிவு சற்று அதிகம் இல்லாதவர். அப்படி இருந்தும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்ச்சிகளை, அவருடைய வருகையை குறித்து தெளிவாக கூறுகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்பானவர்களே, இங்கே கடந்த நாட்களில் அங்கு வெனிசுலாவில் நடந்த பூமி அதிர்ச்சி, அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதில் 40,000 பேர்கள் இன்னும் காணாம எடுக்கப்படவில்லை. 3,000 மக்கள் மட்டும் அங்கு இடிபாடுகளின் மத்தியில் இருந்து எடுக்கப்பட்டார்கள். இவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் பேதுரு கூறுகின்ற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்று நாங்கள் இதற்கு கூறும் ஒரு விளக்கம் குளோபல் வார்மிங், காலநிலை அங்கு வெப்பமாக மாறுகின்றது என்று சாதாரண வார்த்தையில் நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் விஞ்ஞானிகள் இதற்கு எலினோ என்று கூறுகின்றார்கள். இது ஸ்பானிஷ் பாஷையிலிருந்து எடுக்கப்பட்ட பதமாக இருக்கின்றது. அது வெப்பத்தை, அங்கு காங்கையை விளக்கும் பதமாக இங்கே இருக்கின்றது எலினோ என்பது. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டில் இந்த ஜூன் ஜூலை நாட்களில் அதிகமானவர்கள் வெப்பத்தினால் மரித்து போகின்றார்கள். 2700 மக்கள் இந்த வெப்பத்தினால் பிரான்ஸ் தேசத்திலே மரித்தார்கள் என்று அறிக்கைகள் தெளிவாக கூறுகின்றது. அன்பானவர்களே, மே, ஜூன், ஜூலை மாதத்துக்கான தரவுகள் இன்னும் தரப்படவில்லை. இதை தெளிவாக நாசா இதை அறிவித்திருக்கின்றது. இங்கு ஐரோப்பிய ஒன்றியம் அங்கு இதை குறித்து கூறும் பொழுது அதிகமாக இங்கு 14,260 மக்கள் இந்த வெப்பத்தினால் உயிரிழந்தார்கள் என்ற அறிக்கை கூறுகின்றது. இங்கு இவை அனைத்தும் அங்கு பேதுரு கூறுகின்ற பதமாக இருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு அறையின் வெப்பம் 24 டிகிரியாக செல்சியஸாக இருக்கின்றது. அவை சாதாரணம். ஆனால் இப்பொழுது 45-50 செல்சியஸ் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இதை நிறுத்துவதற்கு இது ஆங்கிலத்தில் அங்கு புவியியல், எக்காலஜி என்று அழைக்கப்படுகின்றது. இதை அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் எவ்விதமாக நாங்கள் இவை அனைத்தும் இன்று நாங்கள் அதை சாதாரணமாக நினைக்கின்றோம். இது உலகம் வெப்பத்தினால் சென்று கொண்டிருக்கின்றது. இவை அங்கு பேதுரு தெளிவாக கூறுகின்றார். இவை ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றதை அங்கு தெளிவாக கூறுவதை பார்க்கின்றோம். மேலும் அங்கு பேதுரு அழகாக கூறுகின்றார், தன்னுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து பூதலங்கள் எரிந்து உருகி போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அழகாக அங்கு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இங்கு பேதுரு கூறுகின்றார். இன்று ஆண்டவருடைய வருகை இவைகளை விளக்கி காட்டுகின்றது. இன்றும் ஆண்டவரை தேடாமல் நான் என்ற ஆணவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவரை தேடாமல் நாங்கள் பகைகளை மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை மன்னிக்காமல் ஆண்டவரை தேடாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், என் அன்பு சகோதரர்களே,
உங்களிடத்தில் நான் மனத்தாழ்மையாய் கேட்கின்றேன். மற்றவர்களை மன்னியுங்கள், விட்டுவிடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். இவைகள் தெளிவாக உமக்கு விளக்கங்களை கூறுகின்றது. இதை அங்கு மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். இவை அனைத்தும் முடிவு யுத்தம். இன்று இத்தனை எலினோ வெப்பம் இருப்பதன் காரணம் இன்று நடக்கும் யுத்தங்கள். மத்தேயு 24 கூறுகின்ற யுத்தங்கள், இங்கு செல்லும் அத்தனை விஷ எந்திரங்கள், அணு தாக்கங்கள், மிசைல்ஸ், எல்லாவற்றிலும் இருந்து வரும் விஷ வாயுக்கள் இன்று உலகத்தை அதிகம் வெப்பமாக்கிக் கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்ல, முன்பு கார் என்பது ஒரு ஆடம்பர தேவையாக, அத்தியாவசிய தேவையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது ஆடம்பர தேவையாக ஒரு வீட்டில் 5 கார் இப்படியாக இருக்கின்றது. இவைகளை ஓட்டும் பொழுது இவர்களினால் வரும் அந்த புகைகள், நச்சு வாயுக்கள் உலகை மாசுபடுத்துகின்றன. இன்னும் அதிகம், ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் அதிலிருந்து வரும், வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து வரும் அந்த கழிவு, அதனிலிருந்து வரும் கசியும் வாயுக்கள் சூழலில் மாசுபடுத்துகின்றது. முன்பு ஃப்ரிட்ஜ் என்பது ஒரு அற்ப காரியமாக, ஆடம்பர பொருள் இல்லாமல் அத்தியாவசிய தேவையாக இருந்தது. இன்று ஒரு வீட்டுக்கு 2-3 ஃப்ரிட்ஜ் என்று இப்படியாக சூழ்நிலைகள் மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றை நிறுத்த நாங்கள் என்ன செய்யலாம்? இவை அனைத்தும் இன்று ஆண்டவரின் வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு வெளிப்படுத்த நிருபம் நாங்கள் பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரங்கள் வரையும் ஆண்டவரின் வருகை, அங்கு எரிபந்தமான கொப்பளங்கள் வருகின்றன. அத்தனை அழிவுகளும் ஆண்டவரின் வருகைக்கு அடையாளங்கள் அனைத்தும் வெப்பத்தினால் வருகின்றன. வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் வசனம் அத்தனையும் வெப்பத்தினால் வரும் அழிவுகளை விளக்குகின்றன. இன்று இவற்றை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அன்று நோவா மழை வரும் என்று எச்சரித்தார். மக்கள் அதை கவனிக்காமல் ஏனோ தானோ ஒன்றிருந்தார்கள். ஆயினும் மழை வந்தது, வெள்ளம் வந்தது, அழிந்தார்கள். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பதம் என்னவெனில், அங்கு ஆண்டவர் கூறுகின்றார், இனி மழையினால் நான் உலகை அழிக்க மாட்டேன். இதில் பார்க்க வேண்டிய பதம், நாங்கள் 2 வரிகளுக்கு இடையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது, மழையினால் வர மாட்டாது அழிவு, ஆனால் வெப்பத்தினால் வரும். நான் ஓய்வு நாள் பாடசாலையில் படிக்கும் பொழுது, அங்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியர் இதை கூறிய பொழுது நான் அவரிடத்தில் கேட்டது, மழையினால் வர மாட்டாது, அப்படியானால் நெருப்பினால் வருமா என்று. ஆம், அது அறியாமல் நான் கேட்ட கேள்வி, அது நிஜமான கேள்வியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. என் அன்பு சகோதரர்களே, நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா? ஆண்டவரின் வருகை சீக்கிரம். இன்று உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எங்களை தயார்படுத்துவோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.